Hello everyone, this is Soumya from Exen Infotic. Hope all are doing great. 10 ரெசிப்ட்ஸ்னா ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் ரெசிப்ட் வவுச்சர் ஓபன் பண்ணி டீடைல்ஸை என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. எஸ்பெஷலி கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்க பிஸ்னஸ்க்கு ரெசிப்ட் என்ட்ரி போடுறது ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகும். கஸ்டமர் செலக்ட் பண்ணணும், அமௌண்ட் என்டர் பண்ணணும், நரேஷன் போடணும், அப்புறம் நெக்ஸ்ட் ரெசிப்ட்டுக்கு சேம் ப்ராசஸை இதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் எக்ஸன் ஹேஸ் கம் அப் வித் அன் ஆட் ஆன் குயிக் மல்டிபிள் ரெசிப்ட் வவுச்சர் ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் யூஸ் பண்ணி மல்டிபிள் ரெசிப்ட்ஸ் என்ட்ரிஸை சிங்கிள் ஸ்க்ரீனில் என்ட்ரி பண்ணிக்கலாம். கஸ்டமர் வைஸ் ரெசிப்ட் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணி அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் மல்டிபிள் ரெசிப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்க முடியும். வாங்க இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டேலி ஓபன் பண்ணிட்டு இந்த ஆட் ஆன் லோட் பண்ணிட்டேன். இப்போ கெட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன்ல வவுச்சர்ஸ்க்கு மேல குயிக் மல்டிபிள் ரெசிப்ட் வவுச்சர் ஸ்கிரீன்னு ஒரு அடிஷனல் ஆப்ஷன் வந்து இங்க ஆட் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்லயே வந்துட்டு நீங்க இங்க என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேஷா ரிசீவ் பண்ணிருக்கீங்களா இல்ல அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேங்க் அப்படின்னா பேங்க் அண்ட் என்ன வவுச்சர், ஒரு சிலர் மல்டிபிள் வவுச்சர்ஸ் வந்து ரெசிப்டுக்காக யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. அதுல பர்டிகுலரா இப்போ நம்ம என்ட்ரி ப்ராசஸ் பண்றது எந்த வவுச்சர்ல சேவ் ஆகணும் அப்படிங்கிற வவுச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அதே மாதிரி நேம் ஆஃப் லெஜர், ஸோ எந்த பர்சன் கிட்ட என்ன டேட்ல வந்து நம்ம அந்த ரெசிப்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் என்டர் அண்ட் இது அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த பில்லை வந்து நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி காஸ்ட் சென்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த காஸ்ட் சென்டர் அண்ட் இந்த காஸ்ட் கேட்டகரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நரேஷன் வந்து நீங்க இங்கேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்ன டிரான்சாக்ஷன் டைப், த்ரூ எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம், யூபிஐயா இல்லைன்னா வந்துட்டு செக்கா, எந்த மாதிரி நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் அது வந்து எந்த பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் யூபிஐ இல்லாமல் வந்து செக்கா ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழேயே அடுத்த கஸ்டமரோட டீட்டெயில் வந்துடும். அண்ட் நம்ம வந்து அடுத்த கஸ்டமர் டீட்டெயில் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து நம்ம என்ன டேட்டில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு கேஷ் ரிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி நரேஷன் வச்சுக்கிறேன். அண்ட் டிரான்சாக்ஷன் டைப்பை வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி என்ன பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட் என்ட்ரியா வந்து போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் இது என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ட்ல என்ட்ரிஸ் வந்து போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் டே புக் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் F218 இதில் செக் பண்ணும்போது எனக்கு 2 என்ட்ரிஸ் வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்க பிஸ்னஸ் டெய்லி மல்டிபிள் ரெசிப்ட்ஸ் என்ட்ரிஸ் போடுற கன்சர்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த குயிக் மல்டிபிள் ரெசிப்ட் வவுச்சர் ஆட் ஆன பர்ச்சேஸ் பண்ண கான்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஃபாலோ அண்ட் tap the bell icon for continuous tally tips. Thank you.